மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மூன்றாவது வினா, பகுதி A, சைவரசம் 2 உராய்வு குணகமுடைய ஓர் கிடை தெருவில் 2000 கிலோகிராம் திணிவுடைய B எனும் வண்டியானது 1000 கிலோகிராம் திணிவுடைய A எனும் வண்டியை ஓர் நீளா புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய கம்பியினால் கட்டி 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எனும் ஆர்முடுகளுடன் செல்கிறது. பகுதி 1, வண்டி B என்ஜினால் ஏற்படுத்தப்படும் இழுவிசை யார்? அப்ப இதுதான் அந்த படம். அதாவது A B ரெண்டு வண்டி கட்டி இழுத்து செல்லுது. ஆகவே இதுல இந்த B தான் இழுத்து செல்லுது. அது அதுல இழுத்து செல்ற அதாவது உஞ்சேற்றப்படுற விசை கேள்வி. ஆகவே நான் அதை F என்று எடுத்திருக்கேன். F என்ற விசையை எடுத்திருக்கேன், இழுத்து செல்லுதுன்னு சொல்லி. முதல்ல நாங்க இதுல தாக்குற அனைத்து விசைகளையும் நாங்க குறிக்கணும். இதுல நிறை தந்திருக்கு 1000, திணிவு தந்திருக்கு 1000. ஆகவே நிறை கீழ் நோக்கி தாக்கும் 10,000 நியூட்டன். அதே வேளை வீர என நிறை தாக்கும் 20,000 நியூட்டன். ஆகவே 2000 கிலோகிராம் தந்திருக்கு. அதுல மறுதாக்கம் இதுக்கு செங்குத்தாக தளத்தால கொடுக்கிற மறுதாக்கம் இது R1. ஆகவே இங்க இருந்து தளத்தால் கொடுக்கிறது R2. உராய் விசை இருக்காம், இது F1 எடுத்திருக்கேன். ஆகவே இது F2. அதாவது இயங்க எத்தனிக்கிறதுக்கு எதிராக இருக்கு. இளைஞ தாக்குற இழுவிசை T. ஆகவே இதுவும் T. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ற ஆர்முடுகளோட இயங்கும். ஆகவே இந்த தொகுதியில தாக்குற விசை அவ்வளவுத்தையும் நாங்கள் முதல்ல குறிச்சிருக்கோம். ஆகவே இந்த இடையில தாக்குற விசை, நிறை, மறுதாக்கம் எல்லாத்தையும் குறிச்சிருக்கோம். முதலாவது கேள்வி என்ன சொன்னா F கேள்வி. அப்ப முதல்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வண்டியில தாக்குற உராய் விசைகளை கணிக்க போறோம். ஆக உராய் விசை என்ன? F சமன் மியூ R. ஆக நான் வண்டி A-க்கு நான் உராய் விசையை கணிக்க போறேன். அதே மாதிரி வண்டி B-க்கு உராய் விசையை கணிக்க போறேன். பிறகு தொகுதிக்கு கிடையா F சமன் A போட்டு விட்டேன்னு சொன்னா விடையை நாங்க காணலாம். இங்க மறுதாக்கத்தை கண்டுபிடிக்கலாம். இது நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு அமைய ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமனமான மறுதாக்கம் உண்டு. ஆகவே R சமன் 10,000 சமனா இருக்கும், R2 சமன் 20,000 சமனா இருக்கும். ஆக A-க்கு நாம் போட போறோம். A-க்கு F சமன் மியூ R. ஆகவே F என்ன? F1 சமன் மியூ சைவரசம் 2 தர R வந்து 10,000. ஆகவே 2000 நியூட்டன். அதே போல B-க்கு என்ன? F2 சமன் சைவரசம் 2 தர மறுதாக்கம் என்ன? எங்களுக்கு தெரியும் 20,000. இதை சுருக்கிங்கன்னு சொன்னா 4,000 நியூட்டன். இப்ப நாங்க உராய் விசையில கண்டுட்டேன். இப்ப தொகுதிக்கு என்ன மொத்தம்? தொகுதிக்கு கிடையாக F சமன் அவை தொகுதியில இருக்கிற அனைத்து கிடை விசைகளையும் நாங்க எடுக்க போறோம். அது நான் எடுக்கிற திசை வந்து F இந்த திசை. F திசையில இருக்கிற எல்லாம் பிளஸ் ஆகவும் அதுக்கு எதிராக இருக்கிற விசையெல்லாம் மைனஸ் ஆகவும் வரும். நான் F மைனஸ் F2 மைனஸ் இதே மாதிரி இதுல இருக்கு T. இது அதே திசையில இருக்கு பிளஸ் T. இத பாத்தீங்கன்னா இதுல இருக்கு F1. வேற இதுல இருந்து விசை இருக்கா? இல்ல. அவ்வளவுதான் கிடையா இருக்கிற மொத்த விசை. இது சமன் M என்ன? மொத்தம் தொகுதி என்ற மொத்த திணிவு. 1000 சக 2000 தர 30. 30. இங்க T இதோட போயிடும். F மைனஸ் F2 4000 மைனஸ் F1 வந்து 2000 சமன் இத கூட்டினீங்கன்னு சொன்னா 3000 தர 30. ஆகவே F மைனஸ் 6000 சமன் பெருக்கினீங்கன்னு சொன்னா 90,000. ஆகவே 6000 அங்க கொண்டு போனா 90
96,000 நியூட்டன். 90 இங்க 6 96,000 நியூட்டன். ஆகவே வண்டி B-னால் முன்னேற்றப்படுற விசை வந்து இழுவிசை வந்து 96,000 நியூட்டன். பகுதி 2 கம்பியில் தாக்கும் இழுவிசை யாது? அதாவது இந்த டீகள் இருக்கு. ஆக நாங்க இதுல விரும்புறமா இந்த டீயை காணலாம். ஒன்றில் நாங்க B என்ற வண்டியில திணிவை பயன்படுத்தி காணலாம், அல்லது A என்ற வண்டியில திணிவை பயன்படுத்தி காணலாம். அப்ப நாங்க விரும்பினது காணலாம். நான் என்ன செய்ய பண்றேன், ஏக்கு நான் போட போறேன். ஏக்கு இண்டிவிஜுவல் தனியா ஏக்கு மட்டும் F7 போட போறது கிடையாது. ஆக ஏக்கு தனியா ஏக்கு கிடையாக F7 ஏக்கு மட்டும். அப்ப இது மட்டும் இவ்வளவு மட்டும். அப்ப இந்த ஏல என்ன விசை தாக்குது, T தாக்குது. நான் எடுக்கிற திசையில எதிரா F1 தாக்குது. ஆகவே என்ன 2 விசை தாக்குது. விரும்பினா நீங்க B-ஐயும் எடுக்கலாம். B-ஐயும் எடுத்தா என்ன இங்க 3 விசை தாக்குது. இங்க என்ன T தாக்குது, F இருக்குது, கண்டுட்டோம், மீடியா கண்டுருக்கோம், நாங்க பயன்படுத்தலாம். நீங்க விரும்பின பயன்படுத்தலாம். நான் A கீழே காணலாம்ன்றதுக்காக ஏக்கு போட போறேன். ஏக்கு பாத்தீங்கன்னா T மைனஸ் F1. வேற இந்த ஏக்குள்ள இருக்கா வேற விசை இல்ல. ஆகவே கிடையாது 2 விசை. I மைனஸ் M என்ன 1000 தர A என்ன 30. ஆகவே T மைனஸ் F1 நாங்க வெளியா கண்டிருக்கோம் 2000. இது சமன் 30,000. ஆகவே T சமன் 30,000 சக 2000. ஆகவே 32,000 நியூட்டன். ஆகவே T சமன் அதாவது கம்பியில் தாக்கும் இழுவிசை 32,000 நியூட்டன். மூன்றாவது கட்டுரை வினாவின் பகுதி B. இப்பொழுது வண்டி கிடையுடன் 30 பாகை சரைவுடைய மேலே கூறப்பட்ட உராய்வு குணகம் உடைய தெருவில் அதே ஆர்முடுதலுடன் செல்கிறது எனின், முதலாவது வினா, வண்டி B என்ஜினால் ஏற்படுத்தப்படும் இழுவிசை யார்? அதாவது இதுக்கு முதல் இருக்கிற அதே தொகுதி வந்து ஒரு கிடையோட 30 பாகை கோணத்துல ஏறுதான். ஆகவே நாங்க இதுல தாக்குற அனைத்து விசையையும் நாங்க குறிக்க போறோம். அதாவது B வந்து 2000 கிலோகிராம். ஆகவே B இந்த நிறை கீழ் நோக்கி தாக்கும். இது வந்து 20,000 நியூட்டன். அதே மாதிரி A இந்த நிறை கீழ் நோக்கி தாக்கும். இது 10,000 நியூட்டன். 1000 நியூட்டன் இதுல நிறை. ஆக 1000 கிலோகிராம் இதுல திணிவு. ஆகவே 10,000 நியூட்டன். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா அதே ஆர்முடுகலாம். ஆகவே 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்ப தளத்துக்கு செங்குத்தா மறுதாக்கம் தாக்கும். ஆகவே இதான் அந்த மறுதாக்கம் R1. அதே மாதிரி தளத்துக்கு செங்குத்தா மறுதாக்கம் தாக்கும். இது R2. R1 R2 என்று நாங்க வரையறோம். அதே நேரம் இதுல தாக்குற விசை F. இதுதான் கேள்வி. இழுவிசை இது T. ஆகவே இதுவும் T. உராய்வு குணகம் தந்திருக்காங்க. உராய்வு விசை இருக்கும். ஆகவே இது இயங்க எத்தனிக்கிறதுக்கு எதிராக இருக்கும். ஆகவே எங்க நாங்க இது இங்க மேல் நோக்கி அசைமாக இருந்தால் உராய்வு விசை இங்க இருக்கும். இது F2, இது F1. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது செங்கோணம், இது 60 பாகை, இது 60 பாகை, இது செங்கோணம். ஆகவே இது 30 பாகை. அதே போல இது செங்கோணம், இது 60 பாகை, இதுவும் 60 பாகை, இது செங்கோணம். ஆகவே இதுவும் 30 பாகை. நாங்கள் குறிச்சிருக்கோம். இவ்வளவுதான் இதுல தாக்குற மொத்த விசை. நாங்க வரைஞ்சிருக்கோம். மொத்த விசை இவ்வளவுதான் இதுல தாக்குற விசை. ஆகவே கேள்வி என்னன்னு சொன்னா F, அதாவது இந்த வண்டி B-னால் என்ன ஏற்படுத்தப்படும் இழுவிசை கேள்வி. ஆகவே நாங்க அந்த இழுவிசையை காண்றதுக்கு முதல் நாங்க இங்க இந்த விசைகளை நாங்க இப்படியே வச்சு கொண்டு செய்ய முடியாது. ஏதாவது குறித்த கோணத்துல தாக்குது. ஆகவே நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நிறைய வந்து நிலைக்குத்து கிடையா நான் பிரிக்க போறேன். நிலைக்குத்து கிடையா பிரிச்சேன்னு சொன்னா இவரை நான் இப்படியே பிரிச்சேன்னு சொன்னா இது 1/14 என்ன கொஸ் 30 பாகை. அதே மாதிரி இவரை நான் எனக்கு தப்பிச்சேன்னு சொன்னா 2/14 கொஸ் 30 பாகை. இதை நான் கிடையாக, அதாவது கிடையாக சாய்தளத்தின் வழியை பிரிச்சேன்னு சொன்னா, இது சாய்தளத்தின் வழியை பிரிச்சேன்னு சொன்னா 1/14
sin 30. அதே போல இவரை நான் சாய்தத்தின் வழியை பிரிச்சு சொன்னா 2 தர 14 sin 30. இப்ப எனக்கு இதுல எல்லா விசையும் பிரிச்சிருக்கேன். இந்த விசைக்கு பதிலா இந்த 2 விசையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த நிறை, அதாவது V நிறைக்கு பதிலா இந்த 2 விசையை நாங்க பயன்படுத்தலாம். ஆகவே முதல்ல நான் இதுல உராய் விசையை காணப்போம். ஒவ்வொரு வண்டியினால் ஏற்படுத்தப்படும் உராய் விசையை நான் காணப்போம். உராய் விசை காண்றதுக்கு எங்களுக்கு மறுதாக்கம் தேவை. ஆகவே மறுதாக்கம் எப்படி பண்ணணும்னு சொன்னா இந்த R1 எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா 1 தர 14 cos 30க்கு சமனா இருக்கும். ஆகவே முதல்ல நான் மறுதாக்கத்தை காண போறேன். மறுதாக்கம் R1 சமன் 1 தர 14 cos 30 இது சமன் 1 தர 14 தர cos 30 தருவாங்க வர்க்கமூலம் மூடிங்கள் 2. ஆக நீங்க அதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இது 10,000 5000 வர்க்கமூலம் 3 நியூட்டன். R1 கண்டாச்சு. அதே போல R2 சமன் என்ன 2 தர 14 cos 30. ஆக 2 தர 14 cos 30 வர்க்கமூலம் 3/2. ஆக சுருக்கணும்னு சொன்னா இதன் விடை வந்து 10,000 நியூட்டன். இதுல 10,000 வர்க்கமூலம் 3 நியூட்டன். 10,000 வர்க்கமூலம் 3 நியூட்டன். நான் வர்க்கமூலம் 3 அப்படி வச்சிருக்கேன். கடைசியில வரப்புல சுருக்குவோம். பிறகு இப்ப நாங்க என்ன ஒவ்வொன்றையும் தாக்குற உராய் விசையை காணப்படும். இதுல தாக்குற உராய் விசை F1 எடுத்துருக்கேன். அதே மாதிரி வீட்ல தாக்குற உராய் விசை F2. ஆகவே F சமன் mu r அதை பயன்படுத்தினா ஒன்னோட காணப்படும். ஆகவே F1 சமன் mu r. ஆகவே mu சைவரசம் 2 இந்த கேள்விக்கு தந்திருந்தாங்க. R வந்து என்ன முதலாவது 5000 வர்க்கமூலம் 3. ஆகவே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 1000 வர்க்கமூலம் 3 நியூட்டன். ஆகவே நாங்க வர்க்கமூலம் 3க்கு 1.7 போட்டோம்னு சொன்னா பெருக்கிங்கன்னு சொன்னா 1700 நியூட்டன் F1. அதே போல F2 mu சைவரசம் 2 தர R என்ன 10,000 வர்க்கமூலம் 3. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 1000 2000. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 2000 வர்க்கமூலம் 3. நான் வர்க்கமூலம் 3க்கு 1.7 பயன்படுத்த போறேன். ஆக 2000 தர 1.7 இது சமன் 3400 நியூட்டன். ஆகவே நாங்க இந்த ஒவ்வொன்றின் உராய் விசையை நாங்க கண்டிருக்கோம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன் சாய்தளத்தின் வழியே என்ன F சமன் ME பயன்படுத்த போறோம். சாய்தளத்தின் வழியே F சமன் ME பயன்படுத்தி நாங்க இந்த F காண போறோம். ஆகவே தொகுதிக்கு சாய்தளத்தின் வழியே F சமன் ME. ஆகவே தொகுதிக்கு சாய்தளத்தின் வழியே F சமன் ME பயன்படுத்த போறோம். ஆகவே F மைனஸ் நான் இயங்க திசையில் இருக்கிற மைனஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு இந்த நிறைந்த ஒரு குறித்த கூறு இருக்கு 2 தர 14 sin 30 என்ன இதுல இருக்கு. அது பாத்தீங்கன்னா மைனஸ் டி பிறகு இங்க பிளஸ் டி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உராய் விசை இருக்கு. இது F2 கண்டிருக்கோம் மைனஸ் 3400. அவை இந்த தொகுதியில இருக்கிற விசை முடிஞ்சது. இங்க இந்த துணியை பாத்தீங்கன்னு சொன்னா உராய் விசை இருக்கு மைனஸ் நான் சேர்த்து இருக்கிற மைனஸ் 1700. இந்த நிறைந்த ஒரு பிரித்த கூறு அதே திசையில இருக்கு மைனஸ் எதிர் திசையில இருக்கு 14 sin 30 சமன் வேற எல்லா விசையும் நான் குறிச்சிட்டேன். இந்த விசை நிறைந்த ஒரு கிடைக்கூறு இழி விசை இரண்டும் நான் F எடுத்திருக்கேன். வீல் தாக்கு ஏற்படுத்தப்படுற விசை F எடுத்திருக்கேன். ஆக உராய் விசை F2 3400 நாங்க கண்டிருக்கோம். அதே போல இந்த திணிவு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைந்த பிரித்த கூறு சாய்தளத்தின் வழியே இருக்கிற ஒரு கூறு 1 தர 14 sin 30. என்ன நான் எடுக்கிற மேல் நோக்கி எடுத்திருக்கேன். எல்லாம் விசையெல்லாம் கீழ் நோக்கி இருக்குது. ஆக எல்லாம் மைனஸ்ல வந்திருக்கு. இது சமன் M என்ன 1000 சக 2000 தர
தர எத்தனை 30. ஏன் அதுல 6 30. ஆக இது சமன் f மைனஸ் இங்க 2 தர 10 தர அரை இந்த டி இதோட போயிடும். அது மைனஸ் 3400 மைனஸ் 1700 மைனஸ் 1 தர 10 தர sin 30 அரை இது சமன் 3000 தர 30. 3000 தர 30. ஆகவே f மைனஸ் இது சுருக்கினீங்கன்னு சொன்னா 10000 மைனஸ் இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 5100 இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா மைனஸ் 5000 சமன் 90000. 30 தர 3000 90000. ஆகவே f சமன் நாங்க எல்லாத்தையும் அங்கால கொண்டு போனீங்கன்னு சொன்னா 90000 மைனஸ் 5000 மைனஸ் 5100 மைனஸ் பிளஸ் ஏன்னா மைனஸ் அங்கால பிளஸ் மாறும் பிளஸ் 10000. ஆகவே 90000 சக 5 10 1100 20100. ஆகவே சுருக்கணும்னு சொன்னா 1,11,100 1,10,100 நியூட்டன். 1,10,100 நியூட்டன். ஒரு சைவர் 1 சைவர் 11 ரைட் 1,10,000 நியூட்டன். ஆகவே f சமன் 1,10,000 நியூட்டன். இழுவிசை கொடுத்தா தான் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 600 அந்த தொகுதியானது மேல் நோக்கி அசையும். பகுதி பியில் இரண்டாவது கம்பியில் தாக்கும் இழுவிசை யாது? அதாவது இந்த கம்பியில் தாக்குற இழுவிசை டி கேள்வி. ஆகவே இது ஏ இது பி. நான் ஏதாவது தனி ஒன்று இண்டிவிஜுவல் அதாவது தனி ஒரு திணிவுக்கு ஒரு நாங்க எப்சமனமே போட போறோம். ஆகவே ஏக்கு சாய்தளத்தின் வழியே எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்த போறேன். ஏக்கு சாய்தளத்தின் வழி எப்சமனமே. சாய்தளத்தின் வழி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மட்டும் இந்த திணிவுல மட்டும் தாக்குற விசை அவ்வளவுத்தையும் நாங்க கொடுத்தா சரி. மேல் நோக்கி பார்த்தோம்னா டி இருக்கு, அதுக்கு எதிராக F1 இருக்கு, அதுக்கு எதிராக 1/14 sin 30 இருக்கு. சரியா? ஆக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா t மைனஸ் F1 மைனஸ் 1/14 sin 30 1 இந்த விசை 2 இது 3 முடிஞ்சது. இது சமன் இவ்வளவுதான் இந்த துணிவுல இது சமன் m என்ன 1000 தரையே என்ன 30. ஏன்னா 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 600 மேல் நோக்கி இயங்கும். ஆகவே t மைனஸ் F1 தெரியும் எனக்கு 1700 மைனஸ் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 10,000 5000 வரும் சமன் 30,000. ஆகவே நாங்க அங்கால கொண்டு போனா t சமன் 30,000 சாக்க சமனுக்கு அங்கால கொண்டு போனா 6,700. ஆகவே t is equal to 36,700 நியூட்டன். ஆகவே இந்த திணிவில் அதாவது இந்த இலையில் தாக்கும் இழுவிசை 36,700 நியூட்டன். நான்காவது கட்டுரை வினா பகுதி ஏ. கரடான கிடைத்தரை ஒன்றின் மீது 20 கிலோகிராம் விளையாட்டு வண்டி வைக்கப்பட்டு கிடை 1000 நியூட்டன் விசையினால் 10 மீட்டர் இழுக்கப்படுகிறது. இக்குற்றிக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணகம் 0.3 எனின் முதலாவது வினா 1000 நியூட்டன் விசையினால் செய்யப்பட்ட வேலை யாது? முதல்ல நாங்க ஒரு சின்ன ஒரு படத்தை நாங்க வரையலாம். அதாவது இதுதான் வண்டி, இது வண்டி 20 கிலோகிராம் திணிவுடைய வண்டி. ஆகவே இந்த நிறை வந்து கீழ் நோக்கி 200 நியூட்டன், மறுதாக்கம் மேல் நோக்கி R என்று எடுப்போம். R என்று எடுத்திருக்கேன். இது வந்து 1000 நியூட்டன் கிடைவிசை, 1000 நியூட்டன் கிடைவிசை, இப்படி 1000 நியூட்டன் கிடைவிசையால இழுக்கப்படுகிறது. அதுல உராய்வு குணகம் அதாவது கரண்ட் மோடான உராய்வு குணகம். ஆகவே இது F என்று எடுப்போம். என்ன F என்று நாங்க எடுக்க உராய்வு விசை இயங்க எத்தனைக்கிறதுக்கு எதிராக இருக்கும் உராய்வு விசை. இது 10 மீட்டர் தூரம், 10 மீட்டர் தூரம் இழுக்கப்படுகிறது. இதுதான் எங்களுக்கு கேள்வி. அதுல முதலாவது கேள்வி 1000 நியூட்டன் விசையினால் செய்யப்பட்ட வேலை. அதாவது செய்யப்பட்ட வேலை என்று சொன்னோம்னு சொன்னா
விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். ஆகவே செய்யப்பட்ட வேலை F சமன் அதாவது செய்யப்பட்ட வேலை W is equal to W சமன் F தர D. விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். ஆகவே W1 சமன் F 10,000 தர D என்ன 10 மீட்டர் 10. ஆகவே 10,000 நியூட்டன் மீட்டர் அல்லது U ரெண்டும் ஒன்று. அதாவது செய்யப்பட்ட வேலை என்ன வேலையின் அலகு ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர். இரண்டாவது வினா, உராய்வு விசையினால் செய்யப்பட்ட வேலை யாது? உராய்வு விசையினால் செய்யப்பட்ட வேலை. ஆகவே உராய்வு விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கு நாங்கள் உராய்வு விசையை காணணும். முதல்ல உராய்வு விசையை காண்றதுக்கு எங்களுக்கு மறுதாக்கம் இது சமன் எதுக்கு இருக்கும் 200 இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா நியூட்டனின் 3ஆம் விதி. ஒரு தாக்கத்துக்கு எதிர் சமமான மறுதாக்கம் உண்டு. கீழ் நோக்கி நிறை 200 தாக்கம்னு சொன்னா மேல் நோக்கி 200 தாக்கணும். நியூட்டன் 3ஆம் விதிக்கு அமைய நான் இதை 200 குறிச்சிருக்கேன். ஆகவே முதல்ல நாங்கள் உராய்வு விசை காணோம். F சமன் மியூ ஆர். மியூ தந்திருக்கு 0.3, மறுதாக்கம் 200. அவை சுருக்கிங்கன்னு சொன்னா 60 நியூட்டன். 60 நியூட்டன் உராய்வு விசை. ஆகவே உராய்வு விசைனா செய்யப்பட்ட வேலை. ஆகவே W2 is equal to F தர D. F 60 தர D விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். ஆனா உராய்வு விசை இங்கால திசை நோக்கி இருக்கு, பொருள் அங்கால நோக்கி நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் இங்க இருந்து மாறி அளக்கணும்னு சொன்னா அந்த தூரம் மறை தூரமா வரும். நாங்க இங்க ஒரு சட்டம் இல்லாடி ஆபத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க அளக்கிற தூரம், அதாவது இந்த திசையிலிருந்து இந்த திசை நோக்கி அளக்கிற தூரம் மறையா இருக்கும். ஆகவே இந்த தூரம் மறை வரும். ஆகவே மறை 600 U. உராய்வு செய்யினால் செய்யப்பட்ட வேலை மறை 600 U. மூன்றாவது வினா, குற்றியின் நிறையினால் செய்யப்பட்ட வேலை யாது? அதாவது நிறையினால் செய்யப்பட்ட வேலை. நிறை 200 நியூட்டன். ஆகவே இந்த குற்றி இந்த திணிவு கிடை அசைஞ்சிருக்கிறதே தவிர கீழ் நோக்கி அசையல. அதாவது இந்த நிறையினால் என்ன கீழ் நோக்கி அசையப்படல. ஆகவே நிறையினால் செய்யப்பட்ட வேலை W3 சமன் F தர D. F 200. இந்த நிறையினால் அசைந்த தூரம் இல்லை என்றால் கிடையாது அசைஞ்சிருக்கு, கீழ் நோக்கி அசையல. ஆகவே 0. ஆகவே நிறையினால் செய்யப்பட்ட வேலை 0. இங்கு நாங்கள் கிடையாது அசைகிறதால நேரடியாக சொல்லிடும் நிறையினால் செய்யப்பட்ட வேலை 0. நான்காவது வினா, குற்றிக்கும் தளத்துக்கும் இடையிலான மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை யாது? அதாவது மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை. மறுதாக்கம் R. இதே போல நிறையினால் செய்யப்பட்ட வேலை போல மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்குது, குற்றி அதாவது மேல் நோக்கி அசையல. ஆகவே W4 is equal to F தர D. F 200, மறுதாக்கம் 200 தர இது மேல் நோக்கி கிளம்பல. ஆகவே 0. இது சமன் 0. ஆகவே மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை 0. ஐந்தாவது வினா, தொகுதியில் செய்யப்பட்ட மொத்த வேலை யாது? அதாவது மொத்த வேலை இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 விசை இருக்கு. இந்த தொகுதியில 4 விசையினால் செய்யப்பட்ட மொத்த வேலை கேள்வி. ஆகவே நாங்க இந்த 2 விசையினால் செய்யப்பட்ட நிறையினால் செய்யப்பட்ட வேலை, மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை 0. ஆகவே அது நாங்க இதுல சேர்க்க தேவையில்லை. நேரடியாக 2ஐயும் கூட்டி விட்டால் சரி. அதாவது W total is equal to W1 plus W2. ஏன்னு சொன்னா W3 and W4 is equal to 0. So நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க 10,000 நாங்க முதல்ல கண்டிருக்கோம். முதலாவதுல கண்டிருக்க நாங்க 10,000 ஜூல். 10,000 ஜூல் சக மறை 600. ஆகவே இது சமம் 9,400 ஜூல். ஆகவே மொத்த வேலை 9,400 ஜூல். பகுதி B, 36 கிலோமீட்டர் per hour எனும் சீரான வேகத்துடன் 2000 கிலோகிராம் திணிவுடைய ஒரு வண்டி 1க்கு 100 எனும் சாய்வு வழியை இயங்குகிறது. பாதையின் உராய்வு தடை வண்டியின் நிறையின் 1/10 மடங்காயின் முதலாவது வினா, என்ஜினின் வலுவை மேல் நோக்கி காண்க. அதாவது ஒரு தீட்டா சரிவுடைய ஒரு சாய்வலத்தின் வழியை இயங்குது. சாய்வு 1க்கு 100 சொன்னா அதன் கருத்து சைன் தீட்டா 1/100. அதாவது 1 sin θ 1/100. இங்க நான்
இப்ப இதுல நிறை வந்து 2000, ஆகவே கீழ் நோக்கி 20,000 நியூட்டன் நிறை தாக்கும். இதுல திணிவு 2000. ஆகவே இதுல மறுதாக்கம் இதுக்கு செங்குத்தா இருக்கு. நான் எல்லா விசையும் குறிக்கோணும் ஒரு விசையை பொறுத்தளவுல. இது தீட்டான்னு சொன்னா இதுக்கும் தீட்டாவா இருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் பார்த்திருக்கோம். இது மேல் நோக்கி இயங்கக்குள்ளதான் வலு கேள்வி. ஆகவே வலு என்று சொன்னா எனக்கு முதல் விசை தெரிஞ்சிருக்க வேணும். வேகம் தந்திருக்கு 36 கிலோமீட்டர் per hour தந்திருக்கு. இவ்வளவுதான் அந்த தரவு. தடை என்னவான்னு சொன்னா நிறைந்த உண்டிகள் 10 மடங்கு. நிறை எவ்வளவு 20,000, அதுல உண்டிகள் 10 மடங்கு சொன்னா இது வந்து 2000. 10 பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 2000 நியூட்டன் இதுன்ற என்ன உராய்வு விசை. அப்ப மேல் நோக்கி இயங்கக்குள்ள அதுன்ற பலு கேள்வி. பலு வந்து P சமன் F தர B. இங்க வேகம் தந்திருக்கு கிலோமீட்டர் per hourல. முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொன்னா என்ன வேகத்தை மீட்டர் per செகண்டுக்கு மாற்றணும். ஆகவே B சமன் 36 கிலோமீட்டர் per hour. இதுதான் தந்திருக்கு 36 கிலோமீட்டர் per hour. அது 36 கிலோமீட்டரை நான் மீட்டருக்கு மாத்திரம்னு சொன்னா 1000 பெருக்கி இதை செகண்டுக்கு மாத்திரம்னு சொன்னா இது மீட்டர், செகண்டுக்கு மாத்திரம் சொன்னா 3600 செகண்ட். அவை சுருக்கம்னு சொன்னா 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இதுல 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இதுல. இப்ப நாங்க சீரான வேகமா நான் சாய்தளத்தின் படியே F சமன் M பயன்படுத்த போறோம். ஆகவே சாய்தளத்தின் படியே F சமன் M பயன்படுத்துறேன். சாய்தளத்தின் படியை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி F இருக்கு, இந்த விசை எதிராக இருக்குது. அதே போல இதை நான் பிரித்த 2 கூறடுக்கையிலும் நான் இதுக்கு முதல் செய்த கேள்வி போல ஆகவே 20,000 sin θ. இதே மாதிரி இதையும் எடுக்க முடியும். நான் இதில் எனக்கு தேவைப்படலை, அதெல்லாம் இதை நான் எடுக்கல. ஆகவே sin θ தெரியும், சாய்வு 1/100. ஆகவே இது மேல் நோக்கி F மைனஸ் 20,000 sin θ. அதே மாதிரி உராய் விசை மைனஸ் 2000 சமன் M 2000 தர சீரான வேகம். ஆகவே 6 முதல் என்ன 0, வேகம் மாற்றம் இருக்காது. ஆகவே 6 முதல் 0. ஆகவே F மைனஸ் 20,000 தர 1/100 மைனஸ் 2000 சமன் 0. இதை சுருக்கணும் என்று சொன்னா F சமன் 2000 அங்க கொண்டு போனா சக 200. இது 2000, இது சுருக்கணும் சொன்னா 200. ஆகவே 2200 நியூட்டன். ஆகவே இந்த மேல் நோக்கி வழங்குற விசை வந்து 2200 நியூட்டன். ஆகவே வலு சமன் F தர V. விசை என்ன 2200 தர வேகம் வந்து 10. இது சமன் 22,000 வாட். 22,000 வாட் அல்லது 22 கிலோ வாட் சொல்லலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற வகையில நாங்கள் இந்த அளவை கொடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே விடை வந்து 22 கிலோ வாட். இரண்டாவது வினா, கீழ்நோக்கி இயங்குகையில், அதாவது வண்டி கீழ்நோக்கி இயங்குகையில் அதன் வேல்யூ இருக்கு. அதே தரவு தான். அவை கீழ்நோக்கி இயங்கக்குள்ள இதுல தாக்குற விசை நாங்கள் இது F என்று எடுத்திருக்கேன், இது F என்று எடுத்திருக்கேன். இது நிறைந்த பிரித்த ஊர் இருக்கிற அதே மாதிரியே இருக்கும். உராய் விசைங்க இருக்க போது மாறி எத்தனைக்கிறதுக்கு எதிராக இருக்கும். ஆனா ஒன்றிங்கள் 10 மடங்கு நிறை நின்று இதுக்கு முதல் கேள்வியில சொல்லியிருக்கு. ஆகவே நாங்க 20,000 தர ஒன்றிங்கள் 10 2000 நான் நேரடியாகவே அதை எழுதுறேன். 2000 நியூட்டன் நிறை. ஆகவே இங்க வேற விசை ஒன்றுமில்லை, கீழ் நோக்கி என்ன 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தோட இயங்குது. நாங்க இதை மீட்டர் பர் செகண்ட்ல முதல் கேள்வியில நாங்க மாத்திருக்கோம். ஆகவே நான் இப்ப F காணணும். எனக்கு F தெரிஞ்சாதான் வேகத்தோட பெருக்கி விட்டா அதுல வேல்யூ வரும். ஆகவே நான் கீழ் நோக்கி F சமன் M பயன்படுத்த போறோம். ஆகவே கீழ் நோக்கி F சமன் M. கீழ் நோக்கி பாத்தீங்கன்னு சொன்னா F பிளஸ் இது, அதாவது நிறைந்த ஒரு பிரித்த கூறு 20,000 sin θ மைனஸ் 2000 சமன் M 2000 தர வேகம்
அதாவது சீரான வேகம் 6 முதல் 0. ஆகவே F பிளஸ் 20,000 தர ஒன்றின்கள் 100 சாய்வு தந்திருக்கு. இதுக்கு முதலே தெரியல. மைனஸ் 2,000 சமன் 0. இதை சுருக்கினோம்னு சொன்னா F பிளஸ் 200 மைனஸ் 2,000 சமன் 0. ஆகவே F மைனஸ் 1,800 சமன் 0. F சமன் 1,800 நியூட்டன். ஆகவே செகண்டாச்சு. இப்ப கீழ்நோக்கி எங்கக்குள்ள என்ஜின் வேல்யூ. ஆகவே P is equal to F தர V. F வந்து 1,800 தர வேகம் என்ன 10. நாங்கள் இது முதல் கண்டுபிடிக்கிறோம். ஆகவே 18,000 வாட் அல்லது என்ன சொல்லலாம் 18 கிலோ வாட். ஆகவே மேல் நோக்கி எங்கக்குள்ள வேலை கூட தேவைப்படும், கீழ் நோக்கி எங்கக்குள்ள வேலை குறைய தேவைப்படும். ஆகவே விடை வந்து 18 கிலோ வாட்.